நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள சின்ன கோவிலாங்குளம் பெரியசாமிபுரத்தைச் சேர்ந்தவர் அபிரஹாம். இவர் விவசாய கூலி வேலையும் செஞ்சு வந்திருக்காரு. இவருக்கு மனைவி ஒரு மகன் உள்ள நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு அப்பகுதியில் சிஎஸ்ஐ சர்ச் பக்கமுள்ள தோட்டம் அருகே நின்றிருந்தார். அப்போது அங்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஆபிரஹாமை சுற்றி வளைத்து அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியும் ஓடியிருக்காங்க. இது குறித்து சின்ன கோவிலான்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வந்திருக்காங்க. நிலையில் சின்ன கோவிலான்குளம் அருகே ஊத்தங்குளத்தைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் அவரது நண்பர் சிவசக்தி ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் போலீசார் விசாரணையும் நடத்தியிருக்காங்க. ஆபிரஹாமிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. இது எறிந்த அந்த பெண்ணின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் அந்த பெண்ணையும் ஆபிரஹாமையும் கண்டிச்சிருக்காங்க. அவர்கள் இருவரும் பழக்கத்தை கைவிடாததால் இதனால் பெண்ணின் கணவர் உறவினர்கள் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து திட்டமிட்டு ஆபிரஹாமை அரிவாளால் வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. இதற்கிடையே ஆபிரஹாம் உடல் நேற்று நெல்லை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சொந்த ஊருக்கும் கொண்டு சென்றிருக்காங்க. இந்த கொலை காரணமாக சங்கரன் கோவில் பகுதியில் தொடர்ந்து பதற்றமும் நிலவிருக்கு. பதற்றத்தை தணிக்க தென்காசி எஸ்பி தலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் போலீஸாரும் பலத்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.